அதாவது ஜென்சி கிட்ஸ் பாத்தீங்கன்னா தரமான பட்டார்னு செருப்பால அடிச்சிருக்காங்க. பதில் சொல்ல தெரியாத இந்த தற்குறி சம்பந்தம் எல்லாம் பேசு. அதாவது ஒரு பையன் ஏஞ்சி கேக்குறான், சார் இந்த மாதிரி 150 ரூபாய் கொடுத்து டிக்கெட் விக்குது, ஆனா உங்க விஜய் படத்துல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு சொல்லிட்டு பிளாக்ல டிக்கெட் விக்கிறீங்களே, உங்களால அதையே ஒழிக்க முடியல, நீங்க எப்படி சார் ஊழல ஒழிப்பீங்க அப்படின்னு கேட்டான் பாரு கேள்வி. அவரு பேப்பர் முடிச்சுட்டு ஒரு சொல்றாரு, இங்க பாரு தம்பி, அது விஜய் விக்கிறது இல்லப்பா, அது தியேட்டருக்காரங்க பண்றது, அதுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாப்புல, இப்போ பிரைவேட் பஸ் எல்லாம் வருது இல்லப்பா, பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை எல்லாம், அப்ப காசு ரேட் அதிகமா ஏத்துறானாப்பா, அப்பதான்ப்பா யாருப்பா கேட்கணும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்புல. ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. இப்ப ரீசெண்டா வெளியாக போற ஜனநாயகம் படம் இருக்குல்ல சார், அந்த படத்துக்கு ஒரு 150 ரூபாய்க்கு உங்களால கரெக்டா ஒரு டிக்கெட்டே கொடுக்க முடியல. இல்லப்பா, நான் சொல்றேன், அந்த 150 ரூபாய் டிக்கெட்டே அதிக விலைக்கு பிளாக்ல விற்க விடுது. அந்த ஊழலே ஒழிக்க முடியல. ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? மிஸ்டர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே, இப்ப இருக்கிற போக்குவரத்துறை அமைச்சர் தொடர்ந்து எல்லா பண்டிகைகளுக்கும் வீட்டு கூட போகாம இங்கதான் இருக்காரு. இன்னைக்கு பொங்கல் 17 இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்காரு. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காரு. இப்போ அங்க பேருந்து நிலையம் போயிட்டு அங்க என்னன்னா பஸ் போகுது, கரெக்டா போதா இல்லையா, அந்த ஆம்னி பேருந்துல எவ்வளவு அரசு நிர்ணயித்த ரேட்டை விட அதிகமா விற்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாராவது அதாவது அரசு அறிக்கை விட்டுருக்கு, யாராவது பாத்தீங்கன்னா அதிகமா டிக்கெட் வித்தாலோ இல்ல பாத்தீங்கன்னா அந்த அரசு நிர்ணயம் பண்ண டிக்கெட்டை விட ரேட்டை விட அதிகமா கூடுதலாக டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூடுதலா வித்தன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அது போக பாத்தீங்கன்னா லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் சொல்லிட்டு தெளிவா சொல்லியாச்சு. அது போல பாத்தீங்கன்னா இந்த போக்குவரத்துறை அமைச்சர் எல்லா கோயம்பேடுல இருக்கிற ஆம்னி பேருந்துலாம் போய் செக் பண்றாரு, ஒரு டிக்கெட் விற்கிறீங்க என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லி செக் பண்றாங்க. அதனால நீங்க இந்த கேவலமான பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. அதாவது எக்ஸாம்பிள்னா அது போக பாத்தீங்கன்னா இதை விடுங்க. அதாவது இந்த பையன் கேட்டானா அடுத்த ஒரு பையன் இருந்துச்சு, அவன் ஒரு செருப்பால வச்சிருக்கான். அவன் என்ன கேட்டுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, சார் இப்ப நீங்க சொல்றீங்களா சார், அது எங்களுக்கு காரணம் இல்ல தியேட்டருக்காரன் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்களா சார், சார் விற்கிறதே உங்க மாவட்ட செயலாளர்கள் தான் சார். டிக்கெட் பத்தி சொல்லிருந்தீங்க. இப்போ டிக்கெட்லாம் தியேட்டர் தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, முன்னாடி மக்கள் மன்றங்கள் அந்த டிக்கெட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ டிவிக்கே கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ எனக்கே ஒரு டிக்கெட் வேணும்னா நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச டிவிக்கே நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி தான் டிக்கெட் கேட்டுட்டு இருந்தோம். அவங்க சொன்ன விலை 5000 10,000, அதுக்கு கம்மியா எங்களுக்கு கிடைக்கல சென்னையில. இப்ப இவங்களே தான் நாளைக்கு கேண்டிடேட்டா வருவாங்க. இவங்க நாளைக்கு அரசியலுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு நான் எந்த ஒரு நம்பிக்கையில வாக்களிக்கிறது?